இன்னைக்கு எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா தலைவலிக்கான முத்திரை தாங்க பார்க்க போறோம். தலைவலி அப்படின்னு நம்ம ஒரு பேர்ல சொன்னாலுமே அதற்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 100-200 முத்திரைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த பிரச்சனைக்கு இந்த ரூட் காசுக்கு என்ன முத்திரை அப்படின்னு நம்ம கரெக்டாக அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நமக்கு வந்து பெர்மனன்ட் ரெக்கவரி நம்மளால எடுத்துக்க முடியுங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி எதுக்குங்க வருது? இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அதீதமாக கோல்டு வந்தாலும் நமக்கு தலைவலி வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு மைக்ரைனாக இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது, தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து தலைவலி வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நான் சுற்றிட்டு வரேங்க அப்போ எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ரீசனிங் அதுக்கான முத்திரைகள் டிஃபர் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இது ரெண்டுக்கானது கிடையாது. மூணாவதா மனம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவலி. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, இல்லை மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கு, இல்லை அதீத வந்து சிந்தனை ஓட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பற்றி பிளான் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து நடத்தணும், இல்லை ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னா இப்போ அதுக்கான ஒரு ஃபோக்கஸில் இருக்கும், இல்லை ஒரு ஒர்க்கை நான் முடிக்கணும், ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இவ்வளோதாங்க டைம் இருக்குது அப்படின்னு ஷெடியூல்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ஒரு ஆடிட்டிங் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே இவ்வளோ ஒர்க் முடிக்கணுங்க அப்படின்ற ஒரு டைமில் இருக்கிறப்போ நமக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களும் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கான தலைவலி அப்படிங்கிறது இதை ஃபீல் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தலைவலிக்கு இது ஒரு காஃபி கொண்டு வாங்குவாங்க. எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வலிகளோடு நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம், கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம், ஸோ தலைவலி மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம மனதை அமைதிப்படுத்தி இந்த தலைவலியை உடனே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அது பேர் வந்து சின்மய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஆக்சுவலி உங்கள் கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விரல் இருக்கு இல்லைங்களா, இதை மடித்து அப்படியே அவங்க உள்ளங்கையில் வச்சுக்கணும். இது வந்து காற்று முழகம் சார்ந்த விரல். இந்த விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல், இது ரெண்டோட டிப்பையும் இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஸோ இதை வந்து இந்த 2 கைகள்லையும் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கணும். இதை அப்படியே திருப்பி உங்களோட தொடைகளில் வச்சு வானம் பார்த்த மாதிரி ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இப்போ டென்ஷன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு வந்து அடிக்கடி நான் டென்ஷன் ஆகிறேன், எனக்கு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லி காலைல ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்மய முத்திரை நீங்கள் செய்வதன் மூலமாக வேறு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தலைவலி சரியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தலைவலியே வரலன்னா கூட ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு, இல்லை வந்து எனக்கு ஒரு மனப்பதட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னாலுமே இந்த முத்திரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை. ஏன் அப்படின்னா மனம் அமைதியாயிட்டாலும் நமக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதற்காகவும் இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது முத்திரைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதற்கான வீடியோவும் போஸ்ட்டும் காத்திருக்கு. தேங்க்யூ.